ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் டிஎன்இஏ கவுன்சிலிங் சொந்தமாக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோவாக இருக்கும். அதாவது ரவுண்ட் 1ல் நீங்கள் வரீங்க, ரவுண்ட் 2ல் நீங்கள் வரீங்க, இல்லை ரவுண்ட் 3ல் வரீங்க அப்படின்னா இந்த 30 காலேஜஸில் சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நம்பி என்னாச்சு பார்த்தா சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கலாம். இது வந்து நம்பர் 1 நம்பர் 2 அப்படிங்கிற ஆர்டர்லாம் நமக்கு கிடையாது. சரியா, உங்களுக்கு ஒரு 30 காலேஜஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்காக கொடுத்துருக்கோம். நீட்டாக நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா காலேஜ் நேமு, கவுன்சிலிங் கோடு, இதை மட்டுமாவது நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த காலேஜஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். சரியா, ஆனால் ப்ரைவேட் காலேஜஸ் மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எப்போயுமே ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை விசாரிச்சுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணணும். நான் இது எல்லா வீடியோவில் நான் சொல்லிகிட்டே இருக்கேன். சரியா, நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அந்த விஷயத்தில் ரொம்ப சுதாரிப்பாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா, அதே மாதிரி உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு எப்போ வேணாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே, அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ், இதோட கவுன்சிலிங் கோடு வந்து நம்பர் 1 வச்சுக்கலாம், இல்லை 1001 வச்சுக்கலாம். சரியா, அடுத்து செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்ஐடி சென்னையில் கூடிய காலேஜ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கக்கூடிய காலேஜ் தான் இதுவும். சரியா, இதில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் எஸ்எஸ்ஸும் இருக்கும், ஜென்ரலும் இருக்கும். அதை பார்த்து நீங்கள் கொடுங்க. ஓகேவா, இதோட கவுன்சிலிங் கோட் நம்பர் 4 இல்லைனா 1004 வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பிஎஸ்ஜி வந்து பார்த்திங்க அப்படின்னா கவுன்சிலிங் கோடு வந்து 2006. சரியா, இங்கே வந்து எஸ்எஸ்சில் இருக்கும், அதை நீங்கள் பார்த்துங்க, ஜென்ரலில் இருக்காது. அதுக்கப்புறம் சிஐடி கோயம்புத்தூர் வந்து எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் கோடு வந்து 2007. அதுக்கப்புறம் தியாகராஜா காலேஜ், சரியா, கவுன்சிலிங் கோடு வந்து 5008. ரொம்ப ரொம்ப முக்கியமான காலேஜ். சவுத் சைடில் நிறைய பேரண்ட்ஸ் வந்து நான் வந்து படிக்க வச்சேன் அப்படின்னா சவுத் சைடு தான் படிக்க வைப்பேன், நான் கோயம்புத்தூருக்கோ சென்னைக்கோ அனுப்ப மாட்டேன் அப்படின்னா இந்த காலேஜ் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். தியாகராஜா காலேஜ் நிறையா மெரிட் ஸ்காலர்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு நிறையா மெரிட் ஸ்காலர்ஷிப் வந்து இவங்க கொடுத்தாங்க. சரியா, ரொம்ப பெஸ்ட்டான ஒரு காலேஜ். அதுக்கப்புறம் ஜிசிடி 2005 கவுன்சிலிங் கோடு. சரியா, கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய காலேஜ். அதுக்கப்புறம் ஸ்ரீ ஈஸ்வர் 2739 கவுன்சிலிங் கோடு. ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை கொஞ்சம் விசாரித்து ஜாயின் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் குமரகுரு, சரியா, 2712 கவுன்சிலிங் கோடு. இதையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நல்லா விசாரிச்சுங்க. அதுக்கப்புறம் வெங்கடேஸ்வரா, சரியா, 9th பிளேஸில் வெங்கடேஸ்வரா இருக்குது. கவுன்சிலிங் கோடு வந்து பார்த்திங்கன்னா 1219. அதுக்கப்புறம் ராஜலட்சுமி, சரியா, ஆர்இசி கேம்பஸு 1211 கவுன்சிலிங் கோடு. அதுக்கப்புறம் பிஎஸ்ஜி ஐடெக்கு, சரியா, 2377 கோயம்புத்தூர் கூடிய காலேஜ். பண்ணாரி அம்மன், சரியா, 2702. இது வந்து ஈரோடில் இருக்கக்கூடிய காலேஜ். அதுக்கப்புறம் எஸ்கேசிஇடி, சரியா, கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய காலேஜ் 2718, ரொம்ப ரொம்ப முக்கியமான காலேஜ். அதுக்கப்புறம் சிஐடி சென்னை, சரியா, 1399. சிஐடி சென்னை என்ன சார் இங்கே கொண்டு வந்து வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொன்னேன், ஆர்டர் வைஸ் நம்ம போடல. இதில் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்ப மிகப்பெரிய ஒரு ரோல் ப்ளே பண்ணும். அதனால் சிஐடி சென்னையை கொஞ்சம் பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் காலேஜ் சேலம், ரொம்ப ரொம்ப முக்கியமான காலேஜ், நல்ல காலேஜ். சரியா, 2615, ரொம்ப ரொம்ப முக்கியமான காலேஜ். சரியா, பார்த்துங்க. அதுக்கப்புறம் ஆர்எம்கே வந்து பார்த்திங்கன்னா 111 சரியா, கவுன்சிலிங் கோடு. அதுக்கப்புறம் ஆர்எம்டி 111 இதெல்லாமே சென்னையில் கூடிய காலேஜ். அதுக்கப்புறம் ஜேஎன்என் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டானமஸ் காலேஜ். சரியா, நல்லபடியாக ரீசெண்ட் டைமில் க்ரோத் ஆகிட்டு கூடிய ஒரு காலேஜ். நிறையா வந்து பசங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க. நீங்கள் விசாரித்து ஜாயின் பண்ணுங்கள். 1126. ஓகேவா, அதுக்கப்புறம் கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோடில் இருக்கக்கூடிய காலேஜ் 2711 கவுன்சிலிங் கோடு. சாய்ராம் எடுத்துட்டிங்க அப்படின்னா 1419 கவுன்சிலிங் கோடு. சரியா, சாய்ராமில் 2 கேம்பஸ் இருக்குது, அதை நீங்கள் பார்த்துங்க. பனிமலர் 1210. பனிமலர் எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் சீட்ஸ், நம்பர் ஆஃப் இன்டேக் வந்து அதிகம். சரியா, பனிமலர் பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் இன்டேக் வந்து அதிகம். இவங்க வந்து டிசிப்ளினுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நான் நல்லா டிசிப்ளினாக நான் வந்து படித்து வெளியே வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா பனிமலர் காலேஜ் வந்து ரொம்ப முக்கியமான காலேஜாக இருக்கும். அதுக்கப்புறம் சென்ட் ஜோசப் வந்து பார்த்திங்கன்னா 1317 ஓஎம்ஆர் இருக்கக்கூடிய கேம்பஸு. லோயலா ஐகாம் ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு 1450 கவுன்சிலிங் கோடு. அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ், அதாவது கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு 2025 ஸ்ரீசக்தி, சரியா, 2673 காரமடை கேம்பஸ். அதுக்கப்புறம் கற்பகம் காலேஜ், சரியா, 2710. அதுக்கப்புறம் ராமகிருஷ்ணா, சரியா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2719. ஓகேவா, இந்த மாதிரி காலேஜஸ் எல்லாமே ரவுண்ட் 1லையும் சரி, ரவுண்ட் 2லையும் சரி, ரவுண்ட் 3லையும் சரி, இதில் சீட்ஸ் வந்து வேக்கன்சி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன பண்ணால் கொடுக்கலாம். ஓகேவா, அதனால் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே, தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.